விஜய்க்கு வந்து இன்னும் ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்து தனிப்பெரும்பான்மை வந்திருந்ததுன்னா இந்த பேச்செல்லாம் அடங்கி போயிருக்கும். அவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது காரணம் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக தான் இருக்குது, பெரும்பான்மை இடங்களை பிடிச்ச கட்சியாக இல்லை. நம்ம தான் அடுத்தது, அப்பா தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், 6 மாதம் இருப்பார், அப்புறம் நம்ம கையில் கொடுத்துருவார், அது காத்திருந்த இளவரசர். ஆனால் காலம் காத்திருந்து பேசிடுச்சு. முதல்வராக இருந்தவரை சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதிட்டாங்கன்னு போது ஸ்டாலினுக்கு போயிடுச்சு நான் சொல்ல. பட் உதயநிதிக்கு ஈ லாஸ்ட் பேலன்ஸ். அப்படின்னா அன்னைக்கு ரிசல்ட் வர வர ஆட்சி போகுதுன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக டிவியை உடைச்சிருப்பார். பட் உதயநிதிக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைங்க. இஸ் நாட் ஏ ஃபிட் காம்படிட்டர் ஃபார் மிஸ்டர் விஜய். கருணாநிதியில் பாதி தான் ஸ்டாலின், அதில் கால்வாசி கூட கிடையாது நம்ம பேர் உதயநிதி. ஸோ இதுதான் திமுக அழிவுக்கு காரணம். அதாவது குடும்ப அரசியல், ஒரு கோட்பாடு, இதெல்லாம் தூக்கி போட்டு பணம் குவிக்கிறது தான் ஒரே வழின்னு போனது. திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்ல. கருணாநிதி சொன்னார்ல, வாரிசு கொண்டு வந்து இது ஒன்றும் சங்கர மடம் அல்ல. இப்போ சங்கர மடமே பரவாயில்ல மாதிரி இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் அது அடி வாங்க போகிற அடி இருப்பாங்க, அது அந்த கட்சியையும் இன்னொரு அதிமுக மாதிரி மாற்றிருப்பாருங்க. கூட்டணி இல்லை என்றால் நடைப்பிணம்தான் திமுக வந்து இனி எழுந்து நின்று சண்டை போடுன்ற அளவுக்கு எனக்கு தெரியல. இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன்பட்ட மாநிலம்ன்ற பட்டப்பெயரை நமது மாநிலத்துக்கு 2.2 டிராவிடியன் மாடல் உதயநிதி அவர்களும் வந்து மக்கள் தெரியாமல் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா திரும்ப அதே பழைய இதுதான் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி சார், இது அவங்களோட தோல்விகளை இன்னுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை, இல்லை வந்து ஏன் தோத்தோம் அப்படின்றத புரிஞ்சிக்கல, இன்னும் அதே மைண்ட் செட்லேயே இருக்கு? இல்லை, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, விஜய்க்கு வந்து இன்னும் ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்து தனிப்பெரும்பான்மை வந்திருந்ததுன்னா இந்த பேச்செல்லாம் அடங்கி போயிருக்கும். அவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது காரணம் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக தான் இருக்குது, பெரும்பான்மை இடங்களை பிடிச்ச கட்சியாக இல்லை. அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது மெயினான ரீசன், இல்லைன்னா பேச முடியாது. ரெண்டாவது ரீசன் என்னென்னா, ரொம்ப கனவு உலகில் இருந்துட்டாங்க. நம்ம தான் அடுத்தது, அப்பா தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், 6 மாதம் இருப்பார், அப்புறம் நம்ம கையில் கொடுத்துருவார், அதெல்லாம் செட் டீல், எல்லாம் அக்ரீடு, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. பிரின்ஸ் வெயிட்டிங், அவ்வளோதான். அப்படி தான் இருந்தார், காத்திருந்த இளவரசர். ஆனால் காலம் காத்திருந்து பேசிடுச்சு. ஸோ அது அவங்களால கிரகிக்க முடியல. அதாவது நம்ம தோத்துட்டோம், நம்ம கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை, மக்கள் நம்மை நிராகரித்து விட்டார்கள், நமது தந்தையை முதல்வராக இருந்தவரை சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதிட்டாங்கன்னு போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப நேசித்த ஆட்கள் இறந்துட்டாங்கன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. கற்பனையாக பேசிகிட்டு இருப்பாங்க, வாராஜா உட்கார, அந்த நிலையில தான் இப்போ. அதாவது பேலன்ஸ் போயிடுச்சு. ஸ்டாலினுக்கு போயிடுச்சு நான் சொல்ல. பட் உதயநிதிக்கு ஈ லாஸ்ட் பேலன்ஸ். இப்போ சவுக்கு சங்கர் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆன பிறகும் இந்த வன்மம் அவருக்கு தீரலை. அப்படின்னா அன்னைக்கு ரிசல்ட் வர வர ஆட்சி போகுதுன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக டிவியை உடைச்சிருப்பார், அம்மா கிட்ட போய் கலாட்டா பண்ணியிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும் தான். இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்போ அது நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் உதயநிதிக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைங்க. இஸ் நாட் ஏ ஃபிட் காம்படிட்டர் ஃபார் மிஸ்டர் விஜய். விஜய் இவர் எதிர்கட்சி, நாம் இவருக்கு சொன்னது தான், நம்ம எடப்பாடிக்கு சொன்னது தான். பொதுச் செயலாளர்னால் அவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. அதுபோல் இவர் எதிர்கட்சி தலைவர்னால் இவர் ஒன்றும் கருணாநிதி கிடையாது, ஸ்டாலின் கூட கிடையாது. இவர் கருணாநிதியில் பாதி தான் ஸ்டாலின், அதில் கால்வாசி கூட கிடையாது நம்ம பேர் உதயநிதி. ஆனால் என்ன ஊற்றுனானுங்க தெரியுங்களா திமுக ஆட்கள்?
ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி நானுங்க. பாவிங்க, அந்த ஆள் தோக்கவே இல்லை. இவர் பலமுறை தோற்று இருக்கிறாரு. ஸ்டாலின் வந்து 1000 விளக்கு தொகுதியிலேயே 2 வாட்டி தோற்றுருக்காரு. இப்போ குளத்தூரில் ஒரு வாட்டி தோற்றுருக்காரு. ஆனால் இவர் ரொம்ப டேஞ்சரஸாக தோல்வியே காணாமல் தன் வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கை முடித்த கருணாநிதி வந்து நாட் டேஞ்சரஸ்ன்னு சொல்லி, அதாவது எல்லாமே துதிப்பாடல் ஆயிடுச்சுங்க. சைக்கோபன்சி சார். வெள்ளைக்காக்கா ஆமாம் 2 பார்த்தேன் சார். இவர் 1 சொன்னால் 2ன்னுவானுங்க. ஸோ இதுதான் திமுக அழிவுக்கு காரணம். அதாவது குடும்ப அரசியல், ஒரு கோட்பாடு, அது இதெல்லாம் தூக்கி போட்டு பணம் குவிக்கிறது தான் ஒரே வழின்னு போனது. அது இல்லாமல் உட்கட்சி ஜனநாயகமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கிச்சன் கேபினெட் இல்லைன்னா யோசித்து பாருங்கள், திமுகவில் எது கேட்டாலும் பொதுக்குழு கூடி முடிவு செய்யும். திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்ல. கருணாநிதி சொன்னார்ல, ஸ்டாலினை கொண்டு வாரிசு கொண்டு வந்து இது ஒன்றும் சங்கர மடம் அல்ல. இப்போ சங்கர மடமே பரவாயில்ல மாதிரி இருக்குது. சங்கர மடத்துலையாவது அடுத்தவனை தான் வாரிசு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்தவனெல்லாம் சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் வந்துங்க திமுக வந்து இனி எழுந்து நின்று சண்டை போடுன்ற அளவுக்கு எனக்கு தெரியல. அதே போல் உள்ளாட்சி தேர்தலில் அது அடி வாங்க போகிற அடி இருக்கு பாருங்கள், அது அந்த கட்சியையும் இன்னொரு அதிமுக மாதிரி மாற்றிடும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டது ஒரே ஒரு தேர்தல் தான் எனக்கு தெரிஞ்சு, 1977. அதுக்கு முன்னாலும் பின்னாலும் அண்ணா காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் கூட்டணி வச்சு தான் போட்டி போட்டிருக்காங்க. அவங்க 6 முறை ஆட்சிக்கு வந்ததும் கூட்டணியோடு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கூட்டணி இல்லை என்றால் நடைப்பிணம் தான் திமுக. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நடைப்பிணமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி சந்திச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் வைகோ விஜயை. நேற்று ஆதவ் அர்ஜுனா போய் வைகோவை சந்தித்தார். சம்திங் இஸ் குக்கிங். ஏதோ நடக்க போது 27ஆம் தேதி அவங்க மதிமுக பொதுக்குழுவில் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர போகிறாங்க. தாவேக்கா அது நின்று இருக்காங்க, அது தனி. அந்த எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இந்த இடைத்தேர்தலோட அதுவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டாங்கன்னா, எங்கள் ஆளுங்களை நாங்கள் கூட்டணி மாறுறோம், அவங்கள ரிசைன் பண்ண சொல்கிறோம், அவங்களுக்கு அந்த தொகுதியில் நீங்கள் சீட்டு கொடுக்கணுன்னா விஜய் தான் ரொம்ப நல்லவராச்ச மாட்டேன் நான் சொல்லுவார். அதனால் எதுவும் நடக்கலாம். அதே போல் மதிமுகவில் இருக்கிற சில பேரை திமுகவில் சேர்த்துக்குவாங்க. இப்போ விசிகாவில் ஒரு ஆளை சேர்த்தாங்க இல்லையா, அந்த செய்யூர், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அதனால் கூட்டணியில் இருக்கிற தேமுதிக பார்த்துட்டே இருக்காங்க, காலிங் பெல் யாராவது அமுக்குறாங்களா, யாராவது கூப்பிட்றாங்களான்னு. ஸோ இவர் போகிறாரு. அப்புறம் யார் இருக்காங்க? மனிதநேய மக்கள் கட்சியை வச்சுக்கின்னு இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்களா? உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருவாங்களா? ரொம்ப கஷ்டம். அந்த கதறலுக்கு அது ஒரு காரணம். ஆட்சி போனது அதெல்லாம் இல்லை, திரும்ப வரவே முடியாது போலக்குது. ஒவ்வொருத்தனை போயிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், டெய்லி ராகுல் காந்தி அவங்க எந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. தேவைதானா? அதாவது அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குங்க, மென்டல் பேலன்ஸ் தவறி இருக்குது, அவ்வளோதான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க பேச்சு கதறல். இன்னொரு முக்கியமான நிகழ்வாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு சார். 10 லட்சம் கோடி கடன் அப்படின்ற விஷயம், ஒவ்வொரு துறையிலுமே கடன் அப்படின்றது அதிகமாக 10 லட்சம் இல்லை, மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்தா டிரான்ஸ்போர்ட் இபிலாம் 13 லட்சத்துக்கு மேலே கடன். அது இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன்பட்ட மாநிலம்ன்ற பட்டப்பெயரை நமது மாநிலத்துக்கு 2.2 டிராவிடியன் மாடல் வாங்கி சாதனைன்னு எடுத்துக்கலாமா? பெருஞ்சாதனை. ஸோ அது இருக்குது சார். அதே மாதிரி போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட 72,000 கோடியோ நம்ம பற்றாக்குறையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது கடந்த அரசு இபி 2,40,000 கோடி கடனில் இருக்குது. அந்த அந்த மாதிரி ஸ்கீம்ஸை இவ்வளோ கடனில் இருக்கும், எப்படி அவங்க அந்த ஸ்கீம்ஸ்லாம் அறிவித்து அதை தெரிஞ்சாங்க? தெரிஞ்சே தான் இந்த மாதிரி நிதி நிலைமை இந்த மாதிரி போகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் மக்களை ஏமாத்தினாங்களா சார்? தெரிஞ்சுலாம் ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்டென்ட் இருக்குது. விஜய்க்கு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இப்போ ஆட்சி வந்திருக்குது, பயன்படுத்தி செய்யலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. நான் 2-3 வழி சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, வீண் செலவுகளெல்லாம் கம்மி பண்ணணும். கடந்த ஆட்சியில் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கும்போதும் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம், தொலைக்காட்சி விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அது மாதிரி அத்தியாவசியம் இல்லாத செலவுகள், அத்தியாவசிய செலவு சம்பளம்
பென்ஷனு, அப்புறம் வட்டி கட்டுறது, இதெல்லாம் யூ காண்ட் அவாய்டு, யூ காண்ட் எவேடு. அதெல்லாம் கமிட்மெண்ட்ஸு. அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருதுன்னா ஒரு 65 ரூபா வந்து இப்படி கமிட்டட், நீங்கள் அதை மாற்றி வைக்கவே முடியாது, அதில் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணோன்னா செலவுகளை கம்மி பண்ணணும், வரவை அதிகப்படுத்தணும். இப்போ வரவை அதிகப்படுத்தணும்னா டேக்ஸ் போடணும், இல்லை டேக்ஸ் போடணும். யாருக்கு போடணுன்னா வசதி படைத்தவனுக்கு. அதாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ், இப்போ சிகரெட்டு, இது மாதிரி ஷாம்பு, இந்த உயர் ரக விஷயங்கள் அதெல்லாம் போடுங்க. அது ஒன்றும் அத்தியாவசிய பொருள் இல்லை. அப்போ வருவாயை பெருக்கணும், செலவினங்களை குறைக்கணும், ஊழலை உருக்குலைக்கணும். இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நான், டைம் இல்லை. அதாவது இது நம்ம விஜய் வந்து தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னார்னா, நம்ம பட்ஜெட்டில் 30% வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸ் எஸ்எஸ்டின்னு சொன்னார். அதை யாரும் இன்று வரையில் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை, கண்டிக்கவில்லை, வழக்குக்கும் போகவில்லை. அப்படின்னா மௌனம் சம்மதம்னு நான் எடுத்துக்கிறேன், அவங்க யாரும் சொல்ல. ஆனால் எதிர்க்கவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் எகிரி குதிக்கிறவங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்கில் அவர் வச்சுருக்காரு. இன்னி வரைக்கும் நோபடி அதை வந்து இது பண்ணல, எதிர்த்து சொல்ல மறுக்கலை. அப்போ என்னுடைய மனக்கணக்கு என்னென்னா 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டுடைய மொத்த தொகை ஆண்டுக்கு. அதில் 30%னா ரஃப்லி 1/3ன்னு வச்சுங்களேன். அப்படின்னா ஒரு 1.25 லட்சம் கோடி வந்து லஞ்சமாக போயிருக்கு. இப்போ அந்த 1.25 லட்சம் கோடியை போகாமல் தடுத்தா இவருடைய எல்லா திட்டத்துக்கும் செலவு 1 லட்சம் கோடின்னு தான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க நம்ம நிபுணர்கள், ஆய்வாளர்கள், வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட் லீக்கேஜ் அடைச்சாலே இவருடைய எல்லா உறுதிமொழியும் தாய் மாமன் சீர் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் போல இருக்குது. அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிப்பார். ஏமாத்துறதுக்காக இதை கொடுத்தாரு, இதெல்லாம் தெரிஞ்சு தான் இதை சொன்னாருன்றதை நான் ஒத்துக்கலை. இஸ் நாட் ஏ டிஸ்ஆனஸ்ட் பர்சன், இஸ் ஏ ஆனஸ்ட் அண்ட் சின்சியர் பர்சன். நிச்சயமாக தன்னால் இது முடியும் அவர் நினச்சிருக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஊழலை ஒழிச்சு கட்டி வருமானத்தை பெருக்கி செலவுகளை கம்மி பண்ண முடியும்னு நினச்சிருக்கலாம். வாட் இஸ் ராங் இன் இட்? 35 நாள்லேயும் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? லெட் அஸ் வெயிட் ஃபார் ஒரு வருஷம் கழித்து அப்போ ஆய்வு பண்ணுவோம், எத்தனை பண்ணியிருக்காரு, ஏன் பண்ணல, இதெல்லாம் பேசலாம். அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுகிறேன் சார். நன்றி சார்.